வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் T20 லீக்கோட 3வது மேட்ச் வைபர்ஸ் அண்ட் அபுதாபி 2 பேரும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 21 4 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 121 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணவங்க 48 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 72 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 156 பதிவாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் சூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம டீம் அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைபர்ஸோட பாசிபிள் 11 அலெக்ஸ் சேல்ஸ் அண்ட் முஸ்டஃபா 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே சூப்பர் பிளேயர். ஸோ முஸ்டஃபா கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் ஆப்ஷனுமே இருக்குது. இவருமே 1 or 2 ஓவர் பவுல் பண்ண கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சேஃபாக போகிறப்ப 2 பேருமே நம்ம ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுப்போம். 2 பேருமே வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஆள் தான். கேலின் முன்ரோ இவருமே சூப்பர் பிளேயருங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் செகண்ட் பண்ணால் இவர்கிட்ட ஒரு 50+ ரன் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் டைம் ஒரு 30+. ஸோ சேஃபாக போகிறப்ப இவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க GL மட்டும் இவரை நீங்கள் செகண்ட் பேட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்லிஸ் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. பேட்டிங்லேயுமே நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக லீட்ஸுமே ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ் தான். இவருமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஆடம் வோஸ் ஒரு டீசென்ட் பிளேயருங்க. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு டீம் போடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்போம். மற்றபடி சேஃபாக நம்ம இவரை போக தேவையில்ல. ஸோ ரிஸ்காக டீம் போகிறவங்க மட்டும் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரோதர்ஃபோர்ட் கண்டிப்பாக சூப்பர் பேட்ஸ்மேனுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd or 4th ரவுண்ட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவர் பேட்டிங்கில் எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா குயிக்காகவே அந்த 30+ ஸ்கோர் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சப்போஸ் அலெக்ஸ் சேல்ஸ் ஆர் முஸ்டஃபா ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரோதர்ஃபோர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பிளேயர். சதாப் கான் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 30+ அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கணும். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ சேஃபாக போகிறப்ப சதாப் கானுமே நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீக்கில் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலர். மேல்ஸ் கண்டிப்பாக இனிஷியல் விக்கெட் எடுத்து கொடுப்பாருங்க. ஸோ பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் ஸ்மால் லீக்கை பொறுத்தவரைக்கும். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் GL ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லக்வுட் ஸோ கண்டிப்பாக இவருமே சூப்பர் பிளேயர் இருக்குதாங்க. சரி மினிமம் 1 விக்கெட் கேரண்டி. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஸோ 1 விக்கெட் வந்து 2 to 3 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்ன்றதால கண்டிப்பாக மோஸ்ட்லி யாரும் பவுலர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டனாக போக மாட்டாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்குங்க. கண்டிப்பாக இவரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி பிளேயர்ஸ். ஷெல்டன் காட்ரல் ஸோ இவர் விக்கெட்டை எடுத்தால் 3-4 எடுப்பார். அப்படிலாம் விக்கெட் எடுக்க மாட்டார். ஸோ சேஃபாக போகிறப்ப ட்ரை பண்ணிக்கிறவங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மில்ஸ் அண்ட் வுட்வர்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்த்திக் மையப்பன் ஒரு டீசென்ட் பிளேயருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யுஏயில் விளையாட அனுபவம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுப்பாரு. ஸோ மேக்ஸிமம் 2 விக்கெட் வந்து செகண்ட் பவுலில் எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். கார்த்திக் மையப்பனை நீங்கள் செகண்ட் பவுலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அபுதாபியோட பாசிபிள் ஆன பார்ப்போம். ஜோ கிளார்க் அண்ட் பெப்பர் ஸோ 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே சூப்பர் பிளேயருங்க. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா கீப்பிங் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இவங்க 2 பேரும் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை நிறைய பேர் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி தான் நம்ம கீப்பிங்கில் ஒரு சில பேர் மட்டும் தான் எடுக்க முடியும். பட் ஆனால் 2 பேருமே நல்ல பிளேயர். பெப்பர்ஸ் வந்து ஃபார்ம் வந்து போராக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து பெரிய இன்னிங்ஸ் கூட விளையாட பிளேயர். ஸோ அது இல்லாமல் டாப் ஆர்டரே வந்ததில் கண்டிப்பாக சேஃபஸ்ட் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃபார்மை மட்டும் பார்க்காதீங்க. சூப்பர் பிளேயர். கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு குவாலிட்டி இன்புட் கொடுக்க முடியும். அசலாங்கா ஸோ ஒரு டீசென்ட் பிளேயர்னு சொல்லலாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு 2020 ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு எலிஜிபிளாக அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போவார். பட் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு குட் இன்னிங்ஸே ப்ளே பண்ணார். ஸோ மேபி அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. ஸோ மேபி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம போகிறதுக்கு பதில் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி போனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வின் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இவருக்கு பவுலிங் சான்ஸுமே இருக்குது. பட் ஆனால் வந்து ஸ்ரீலங்கன் டீமே இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த அளவு இருக்கும்போது ஸோ இங்கே எப்படி வந்து இவங்க பவுல் பண்ணுவார் அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இவர் வந்து நீங்கள் GL ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் வேண்டாம். ரவி பேப்பரா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஹிட் பண்ணி ஈஸியாகவே வந்துட்டு குயிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ கண்டிப்பாக ரவி பேப்பரா உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஸோ அது எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஆண்ட்ரே ரசல் இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ சிம்பிளாக சொல்லிவிடுவோம். ஸோ ஸ்மால் லீக் அண்ட் ஜிஎல் ரெண்டுத்துலையும் இம்பார்ட்டன்ட்னா எடுத்துகிட்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. நாமளுமே ட்ரை பண்ணலாம். சுனில் நரேன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பற்றி நம்ம சொல்லவே தெரியல. ஸோ சிம்பிளாக சொல்லிவிடுவோம். இவங்களாம் மஸ்ட் பிக் பிளேயர் தான். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. இமாத் வாசிம் ஸோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்துட்டு அந்தளவுக்கு விக்கெட்டிங்கில் வரல. பட் வந்து குவாலிட்டி ஸ்பின்னர் அண்ட் பேட்டிங் அந்தளவுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். என்னை பொறுத்தளவுக்கு நான் இவரை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக இவர்கிட்ட மினிமம் 2 to 3 விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு ரிஸ்கியாக டீம் போகிறவங்க இவரை நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி பிளேயர். லெண்டில் நல்ல பிளேயர் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே வந்துட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா பவர் பிளேயில் போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பின்னராக இருந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க பவர் பிளேயிலே. ஸோ பவர் பிளேயில் வந்துட்டு இனிஷியலாக வந்து பேட்ஸ்மேன் விக்கெட் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்துட்டு கண்டிப்பாக இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல பிளேயர். அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர்லுமே ஒரு சில ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எந்த டீமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்துட்டு டெத் ஓவரில் கொடுக்க மாட்டாங்க. பட் இது மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டெத் ஓவரில் போகிற ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ டீம் பார்த்துக்கோங்க. ஜாஷுவா லிட்டில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. மேக்ஸிமம் 2 to 3 விக்கெட்டாக கூட ஃபஸ்ட்டு பாலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட் சாய்ஸ் தான். முடிலா கான் ஸோ நல்ல பிளேயர் தான். ஸோ பட் இருந்தாலுமே வந்துட்டு எந்த அளவுக்கு 4 ஓவர் கட்ட கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸாக தான் யோசிக்க தோணுது. ஸோ நம்ம ஒரு ஜிஎல்லை ட்ரை பண்ணுவோம். ஸ்மால் லீக்லாம் வேணாம். அலிகான் இவருமே வந்து டீசென்ட் பிளேயர் தாங்க. ஃபஸ்ட் பால் பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. அது ஜிஎல்ல மட்டும் ஸ்மால் லீக்லாம் வேண்டாம். ஸோ நம்ம யாரை வந்து ஸ்மால் லீகில் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல், லீட்ஸ், சதாப் கான், அலெக்ஸ் ஹெல்ஸ் கண்டிப்பாக இவங்களோட நல்ல சாய்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா முன்ரோ அண்ட் லிண்டில், கிளார்க் அண்ட் நரேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஸ்கி சாய்ஸில் கொடுத்துருக்கோம். பட் இவங்களுமே ஸ்மால் லீக் வந்துட்டு ஒரு நல்ல கேப்டன் கேப்டன் தான். பட் இவங்களோட ஃபார்மும் அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸில் கொடுத்துருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 8 பேருமே வந்து ஸ்மால் லீகில் இன்றைக்கி வந்துட்டு தாராளமாக கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெமோ டீமை பார்ப்போம். ஸோ டெமோ டீமில் வந்துட்டு ஆண்ட்ரே ரசல் கேப்டனும் சுனில் நரேன் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அலெக்ஸ் ஹெல்ஸ் அண்ட் ரவி பப்பரா அண்ட் பி லீட்ஸ் ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சதாப் கானுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். இது வந்து ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.